Hello guys, this is Benasra from Matrix FX Academy. ஸோ இப்போ நம்ம என்ன கரன்சி பேரை பார்க்க போகிறோன்னா யூஎஸ்டி எஸ்டிடி. ஸோ எஸ்டிடினா ஒன்றும் இல்லை, சிங்கப்பூர் டாலரு. சிங்கப்பூர் டாலர்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான கரன்சி, யூஎஸ் டாலர் மாதிரி. ஸோ இந்த சிங்கப்பூர் டாலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் பண்ணலாம், இப்போ நம்ம டூ ப்ரைம்லேயும் பண்ணலாம் நீங்கள். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. பிளாக்பூன் மார்க்கெட்ஸ்லேயும் பண்ணலாம் நீங்கள், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ இப்போ ஏன் இந்த கரன்சிலாம் நம்ம பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். ஸோ இப்போ சிங்கப்பூர் டாலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 6 மாதம் லெவல்லாம் பார்த்திங்கன்னா 1.36 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 1.298 வரைக்கும் போச்சு. ஆக்சுவலாக நேற்று அந்தளவுக்கு ஒரு அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 600 பிப்ஸு 700 பிப்ஸு மூமெண்ட்டு. ஸோ கடுமையான மூமெண்ட் ஆக்சுவலாக அது. ஸோ எக்ஸாக்டாக சொன்னோம்னா நம்ம ஒரு 600 பிப்ஸ் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம 650 அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம ஒரு ப்ராட் பிக்சரை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இந்த சார்ட் நல்லா பாருங்கள். 1.36 அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ கீழே இறங்குறதுனா ஒன்றும் கிடையாது, சிங்கப்பூர் டாலர் அப்ரிசியேஷன் ஆகுது. இந்த பேருடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா யூஎஸ்டி எஸ்டிடி. ஸோ சிங்கப்பூர் டாலர் அப்ரிசியேஷன் ஆகணும்னா உங்களுக்கு இறங்கணும் இந்த பேர். யூஎஸ் டாலர் அப்ரிசியேஷன் ஆகணும்னா இந்த பேர் ஏறணும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்குங்க, மாற்றி ஆர்டரை போட்டுறாதீங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்டுக்கலாம். இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேரோட அப்ரிசியேஷனுக்கு காரணம் யூஎஸ் எக்கனாமிக் டேட்டா வீக்னஸ். எக்கனாமிக் டேட்டா யூஎஸில் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கனால எக்கனாமிக் வீக்னஸ் அங்கே ப்ரொலாங்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரைசஸ்னால இருக்குது, பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க நாட்டில் எக்கனாமிக் வீக்னஸ் ஆக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸோடைய அவுட்லுக் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த இம்ப்ரூவ் ஆக என்ன ஆகும்னா கரன்சிஸோட வேல்யூ ஆக்சுவலாக டாலருக்கு நிகராக இருக்க கரன்சிஸோட வேல்யூ ஏறும். அதனால தான் சிங்கப்பூர் டாலரும் ஏறி இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, கரன்சி மார்க்கெட்டுன்றது நார்மலாக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னா ஆன்டிசிபேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸு. ஸோ நம்ம இந்த மாதிரி நடக்கலாம், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் கரன்சிஸ் நம்ம வாங்குகிறோம், விற்கிறோம். ஸோ இது எதனாலனா, ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி வட்டியை வச்சு தான் அந்த பிஸ்னஸே உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக எந்த கரன்சி பார்த்திங்கன்னா வட்டி அதிகமாக இருக்கும். இப்போ சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா வட்டி அங்கே ஓகே நார்மலாக சைனா கம்பேர் பண்ணும்போது கூட தாங்க ஒரு ஸ்டேபிளான கரன்சி. அசெட்ஸில் பாண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக நான் பேசுகிறது இப்போ ரொம்ப லோயர் லெவலில் தான் இருக்குது. ஸோ 1 இயர் சார்ட்டை எடுத்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு பயங்கர லோவலாக தான் இருக்குது. 5 இயர் சார்ட்டை எடுத்து பார்த்திங்கனாலும் லோயராக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப காஷியஸாக அப்ரோச் பண்ணணும். பட் பிஹேவியரல் சென்டிமெண்ட்டை நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க, எப்படி இந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எக்கனாமிக் டேட்டா யூஎஸ்லேருந்து இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா வருது, யூஎஸ் ஜிடிபி டேட்டா வருது. இந்த டேட்டா வீக்காக இருந்துச்சுன்னா இன்னும் இந்த கரன்சியோட அப்ரிசியேஷன் இருக்கும். எல்லா கரன்சிஸுமே டாலருக்கு நிகராக பார்த்திங்கன்னா ஏறும். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். இன்கேஸ் உங்களுக்கு டேட்டா ஜிடிபி டேட்டான்றது க்ரோத் டேட்டா அங்கே யூஎஸில் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்சுவலாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா அந்த கரன்சிஸுக்கு நிகராக பார்த்திங்கன்னா டாலர் ஏறிடும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். அதாவது கரன்சி ஏறுறதுக்கு க்ரோத்து முக்கியம், வட்டி முக்கியம். இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா வட்டி ஏற்றிடுவாங்க. ஸோ இது 3மே ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பேசுவோம். தேங்க்யூ.